கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடகராசியாக பிறந்ததே தப்பா? ஏன் கடகராசியை பார்த்து இவ்வளோ பேர் பொறாமப்படுறாங்க? முழுமையாக இந்த கடகராசிக்காரங்க சந்தோஷமாக இல்லை. ஆனால் இது தெரியாமல் எல்லா ராசிக்காரங்களுமே கடகராசியை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. இந்த பதிவில் கடகராசியை பற்றி நம்ம பேசுகிறதுல ரொம்பவே ஒரு முக்கியமான ராசியை பற்றி இந்த கடகராசி இதை பற்றி பேச போகிறோம். இந்த கடகராசிக்கு மட்டும் இந்த பதிவு எவ்வளவு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கான கேள்விக்கான பதில் உடனே உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க, ஆனால் தனக்குன்னு வரும்பொழுது ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க. தனியாகவே வாழ பழகிக்கிட்ட கடகராசி அன்பர்கள் தனியாகவே வாழ்ந்து விடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கவங்க. ஏன் இப்போ நம்ம இப்படி சொல்கிறோம்னா, மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. கண்டக சனி, அஷ்டம சனியால் அவதிக்குள்ளானது அப்படிங்கிறது சொல்லி மீள முடியாது. யாரையுமே பிடிக்காம போயிருக்கோம். சுற்றி உள்ளவங்க அத்தனை பேருமே சுயநலவாதிகள் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாகவே தெரிஞ்சது கடகராசிக்கு தான். கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உடலாலும் சரி, உள்ளத்தாலும் சரி, பணத்தாலும் சரி, பிரச்சனையாலையும் சரி உதவி செய்தவங்க தான். இவங்க வேலை என்னங்கிறதையே மறந்துடுவாங்க. நம்மக்கிட்ட யாராச்சும் வந்து உதவி கேட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருப்பாங்க. உதவி செய்கிறது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அந்த உதவிக்கு கைமாறு எதிர்பார்ப்பாங்க. எப்படி தெரியுமா கைமாறு எதிர்பார்ப்பாங்க? நம்ம மேலே அன்பாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அதில் தான் இவங்க ஏமாந்துமே போவாங்க. இப்போது வெச்சு செய்தல்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிரகங்களும் சரி, ஜாதகமும் சரி, சுற்றி உள்ளவர்களும் சரி அதிகமாக வச்சு செஞ்சது யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். கடகராசிக்காரங்க மனதளவில் சொல்கிறேன், ஒரு சிறு தவறு கூட செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க. ஆனால் அவங்களே தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கவங்க தான். ஆனால் அவங்க அந்த தவறை செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே எவ்வளோ வருத்தப்படுவாங்க அப்படின்னா அவங்க இடத்துல இருந்து பார்க்கணும். நேர்மை, நீதி, நியாயம் இது மூணுமே கடகராசிக்கு முக்கியமான விஷயங்கள். ஒரு கடகராசிக்காரங்க வந்து கோவப்படுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, ஒரு திருமணத்தை விட்டு வராங்க, ஒரு கடகராசிக்காரங்க கடன் வாங்குறாங்கன்னா கூட சூழ்நிலை அவங்கள உருவாக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்க யாராக இருந்தாலும் தவறான முடிவை எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த தவறான முடிவை எடுக்காமல் இந்த இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம், எப்படியாச்சும் ஒரு நாள் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு சிறு தவறு செஞ்சாலுமே வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு நகருவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் திருமணத்தில் பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம ஏதோ தவறு செஞ்சிட்டோம், இல்லை எதிரில் இருக்கவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம வெளில வந்துடலாம் நினைப்பாங்க. ஒரு முறை இது மாதிரி நடக்கிறதுக்கு மற்றவங்க வருத்தப்படுறாங்க. காதலிலுமே தோல்வி, நம்ம நேசிக்கிற நபர்களும் நம்மளை ஏமாத்துறாங்க. அன்பை வந்து அதிகமாக செலுத்தக்கூடிய நபர்களும் நம்மளுடைய மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படின்னும் பொழுது யோசித்து சிந்திச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் அப்படிங்கிறது கடகராசியோட மனசில் இருக்கும். 3 திருமணங்கள் ஆன நபர்கள் கூட கடகராசி நேயர்கள் தான். கடகராசிக்காரங்களை பார்த்தாலே சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு இளமை பொழிவு அதிகமாக இருக்கும். நீங்கள் சிரித்து பேசுகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. தன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் குடும்பத்துக்கிட்ட காட்டாமல் தன்னுடைய குடும்ப சுமைக்காக தன்னை தூக்கி நிப்பாட்டுறவங்க தான் கடகராசிக்காரங்க. ₹1 இருந்தாலுமே கூட குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியவங்க, ஆடம்பரத்தை எதிர்பார்க்காதவங்க. அதே நேரத்தில் மனசில் ஏக்கம் இருக்குமானா கட்டாயமாக இருக்கும், கட்டாயமாக எதிர்பார்ப்பு இருக்கும். நடக்காதுன்னு தெரிஞ்சு வெளியே சொல்லி என்ன ஆக போகுது, அதனால் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்கள போல ஒரு நல்ல உள்ளங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடகராசிக்காரங்க ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான். என்ன மாதிரியான சகிப்புத்தன்மைன்னு பார்த்தோம்னா, தன்னுடைய முதலாளி தன்னை மதிக்காத போதிலும், தன்னுடைய சம்பளம் சரியாக கொடுக்காத போதிலும் உண்மையாகவே இருப்பாங்க. கடன் கொடுத்தவங்க கிட்ட நம்ம வந்து திருப்பி கேட்கணும்னு தோணும்ல, அந்த கடன் கொடுத்தவங்க நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவங்க போயிட்டு வட்டி கட்டுவாங்க.
நம்ம ஒரு பிரச்சனையில போயிட்டு மாட்டிக்குவாங்க. எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த நண்பர்களுக்காக அந்த பிரச்சனையில போயிட்டு மாட்டிக்குவாங்க. ஏன்னா இந்த கடகராசி பொறுத்த வரைக்கும் படிப்புல சுமார்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. கடகராசிக்காரங்க யாராவது மோட்டிவேஷன் பண்ணா ரொம்பவே வந்து சூப்பரா படிப்பாங்க. விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லாதவங்க கடகராசின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க விட்டு கொடுத்து பார்ப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அவங்களுக்குன்னு ஒரு 5% கூட ஆசை இல்லைன்னா அப்புறம் எதுக்குங்க வாழணும்? தன்னுடைய தாய் தந்தையர்கிட்ட அவங்களுடைய மனசுக்காகவும் சுற்றி இருக்கக்கூடிய மனசுக்காகவும் ஆசை பாசத்திற்காகவும் வாழ்ந்துவிட்டு தான் எதுக்கு தான் வாழணும் அப்படிங்கிறது தெரியாமையே ஒரு 60-70 வயசு வரைக்கும் இருப்பாங்க பாருங்க. அது கடகராசிக்காரங்க தான். வேலையே கிடைக்காம கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறதுக்காக போராடுறவங்க கடகராசி தான். ஒரு ஆஃபீஸில் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கவங்க யாரு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கடகராசிக்காரங்க தான். பிரச்சனையை கையாளக்கூடிய விதம், பிரச்சனையை சுமூகமாக முடிக்கக்கூடிய விதம் கொண்டவங்க கடகராசிக்காரங்க. ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களை சுற்றி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையில் இருப்பாங்க. அப்படி நம்ம ஏன்னா அவங்க கிட்ட பழகினா தெரியும். அவங்களுடைய பிரச்சனையே மற்றவங்க கிட்ட வச்சு சொல்லி அழுது புலம்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு கடகராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்களா தான் இருக்கணும். ஏன்னா நீ அவங்களுக்காக என்ன வேணா செய்வீங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசை யாருமே புரிஞ்சுக்கிட்டே கிடையாது. யூஸ் பண்ணிக்கக்கூடிய ராசி கடகராசி. சுயநலமாக பயன்படுத்திக்கணும்னா கடகராசியை பயன்படுத்திப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் ஜாலியாக அன்பாக பேசினாலே போதும். நீங்கள் வந்து எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு போவீங்க. நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே அன்பு பொழிஞ்சு செருப்பால் அடிச்சா கூட வாங்கிக்குவீங்க. நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஏக்கம், யாருமே இந்த அளவுக்கு நமக்கு கண்டுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்திற்கு எங்கு விடை கிடைக்குமோ அது தெரியாமல் முயற்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே ஒரு தீர்வு தெரியாது. ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னா சரி பண்ணிக்கலாம். குடும்ப பிரச்சனைனா குடும்ப பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். இல்லை உடல் ரீதியான பிரச்சனைனா அதை நீங்கள் சரி பண்ணிடலாம். மூன்றுமே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 2 3 ஏதாவது ஒன்று சரியானா போதும், 2 சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்போம். நிறைய விஷயத்தில் இந்த கடகராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் நம்ம வந்து ஏற்கனவே பதிவு பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியாக இந்த ரகசியத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு கோவில்னா திருவையாறுல இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில இருக்கக்கூடிய கணபதி அக்ரஹாரம். அந்த கோவிலுக்கு நீங்க நிறைய கடகராசிக்காரங்க போயிட்டு வந்திருக்காங்க. ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, நிறைய கடகராசிக்காரர்கள் போயிட்டு நிறைய பிரச்சனைகள், கவர்மெண்ட் வேலைக்காக, உடல் ரீதியாக பிரச்சனை, வேலை வாய்ப்புல சிறப்பா இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க பண ரீதியாகவும் கொடுத்த கடன் வராத கடன் கூட திரும்ப வந்திருக்கு. சில பேர் வந்து இந்த ஒரு முறைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்க, ஏதாவது வேண்டிட்டு வர மாட்டீங்க. போயிட்டு இந்த பிரச்சனை எனக்கு தீர்வாகணும், எனக்கு முடிவு கிடைச்சா திருப்பி இந்த கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவிலில் வேண்டிட்டு வாங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயத்த இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல வந்து யாராச்சும் வந்து நம்மளை தூக்கி விடுவாங்க, யாராவது நம்மளை புரிஞ்சுப்பாங்க, யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க கடகராசி அன்பர்களே. இதுதான் வந்து முதல் ரகசியம். இதை மாதிரி நீங்கள் உட்காந்து யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தது வாழ்க்கையை விட்டது தான் மிச்சம். யாரையுமே எதிர்பார்த்து சார்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல கைவிடுங்க. இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு பின்னாடியும் சரி, நீங்கள் என்ன தசாபுத்தியாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வந்து கார் ஓட்டணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஓட்ட கற்றுக்கோங்க. ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்களே வாங்க கற்றுக்கோங்க. இன்னொருத்தர் வந்து நம்மளுக்கு பண்ணணும்னு நினைக்காம அதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிற கொஷினை வைக்கவே வைக்காதீங்க. நான் வந்து இப்போ சிஎம் ஆக முடியுமா, மினிஸ்டர் ஆக முடியுமா, நான் கவர்மெண்ட் வேலை வாங்க முடியுமா, டாக்டர் படிக்க முடியுமா, ஆடிட்டர் ஆக முடியுமா, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, ஐஃபோன் யூஸ் பண்ணுவேனா, இது மாதிரி சொல்லிட்டு யோசிக்கவே கூடாது. எந்த ஒரு உயர் பதவிக்கும் செல்லலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர்களில் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னாலே கடகராசி தான், தெரிஞ்சுக்கோங்க. அதிகமாக மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ராசி கடகராசி. அதிகமாக எம்எல்ஏ எம்பி எல்லாமே வந்து
போன வருஷம் டாக்டர்ஸ் கூட கடகராசி தான் அதிகம். இதெல்லாம் வந்து நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களால் எந்த லெவலுக்கும் வர முடியும் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடென்ட்டாக உங்கள் மனசில் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். தனிமையும் 4 செவத்துக்குள்ளே மட்டும் உங்கள் வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க கடகராசி நேயர்கள். சிம்பிளாக ஒரு விஷயம், இப்போது இரவு 12 மணிக்கு ஒரு வேலை, எக்ஸாம்பிள் ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறாங்க, இல்லை இவங்க வந்து ஒரு போலீஸாக இருக்காங்க, இவங்க வந்து பார்த்தோம்னா நைட் டைமில் ஒரு பைக் ரைட் போகிற பர்சனாக இருந்தாலுமே தனியாக சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அவங்களுக்கு ஒரு பயமே, ஒரு சின்ன பயம் பாசம் இருக்கும், அது பரவாயில்ல. ஆனால் அவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்குது. அடுத்து 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் இருக்கிறத ஓப்பனாக பேசி பழகுங்க. நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா, நாளைக்கு சொல்லிக்கலாம், நாளான்னைக்கு சொல்லிக்கலாம், இது சரியாக வருமா, அது சரியாக வருமா, இப்படி பேசலாமா, அப்படி பேசலாமான்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. ரொம்ப வெளிப்படையாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உடனே நடக்கும், உடனே கிடைக்கும். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னே அர்த்தம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.